காஞ்சிபுரம் அடுத்த கீழ்கதிர்பூர் மக்கள் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி வாக்காளர் அடையாள அட்டைகளை கிராம நிர்வாக அலுவலரிடம் ஒப்படைத்தனர். வகைப்பாடு செய்த நிலங்களை அடங்கல் பதிவேட்டில் பதிவு செய்யாமல் விவசாயிகளின் பெயர்களை வழக்கம் போல பதிவு செய்ய வேண்டும். அடங்கல் சான்றின் உரிமை நகல்களை பெற்றுக்கொண்டு வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் வழங்கி வந்த பயிர்க்கடன்கள், உரங்கள், வேளாண் இடுபொருட்கள் ஆகிய வழங்க வேண்டும் என்பன கோரிக்கைகளை வலியுறுத்தி கருப்பு கொடி கட்டி போராட்டம் நடத்திய நிலையில் இன்று கிராம மக்கள் தங்களது அடையாள அட்டைகளை திரும்ப ஒப்படைத்தனர். வாங்குறது திரும்ப வாங்குறது நம்ம வேலை. முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இல்ல அடங்கல் நான் கொடுத்து நான் சொல்ல முடியாது. எனக்கு மேல இருப்பா எங்களுடைய கோரிக்கைகள் பட்டா கொடுக்காம சுமார் 50 ஆண்டு காலமாக போராடி இருக்கிறோம். இந்த கிராமத்து விவசாயிங்க ஒரு 450 ஏக்கரு அனாதீன நிலங்கள் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அந்த அனாதீன நிலங்களுக்கு பட்டா கேட்டு நாங்கள் கடந்த 2 தலைமுறையாக போராடிக்கிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் எந்த ஒரு விமர்சனம் இல்லை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதே கோரிக்கைக்காக வாக்காளருடைய அட்டையை ஒப்படைச்சிட்டோம். சாலை மறியலும் பண்ணோம். அன்றைக்கி வந்த ரெவென்யூ அதிகாரிகள்லாம் எங்களுக்கு பட்டா கொடுக்கறதுக்கு ஆவணம் செய்கிறோன்னு சொன்னாங்க. 3 வருஷம் ஆச்சு. என்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னா, அந்த 3 வருஷத்தில் நாங்கள் பயிர்க்கடன் வாங்கியிருந்தோம், அடங்கல் வாங்கியிருந்தோம். அடங்கல் மூலியமாக பயிர்க்கடன் வாங்கியிருந்தோம். இப்போ அடங்கலையே நிறுத்திட்டாங்க சார். இப்போது நாங்கள் இருக்கிற எல்லா விவசாயிகளும் பயிர்க்கடன் வாங்கிறதுக்கு கூட எந்த ஒரு அருகதை இல்லாமல் தவிக்கிறோம். டிபிசியில் நெல் போட முடியல. தனியார்கிட்ட 1100 ரூபா ஒரு மூட்டை நெல், டிபிசியில் போட்டால் 2200 ரூபா. ஒவ்வொரு விவசாயம் கஷ்டப்பட்டு 4 மாதம் 5 மாதம் கஷ்டப்பட்டு 1000 ரூபாய் நஷ்டத்துக்கு போட்டு நிற்கிறோம். எந்த ஒரு கூட்டுறவு கடனும் எங்களுக்கு கிடைக்கல. இப்போது எங்களுடைய முக்கியமான கோரிக்கை பட்டா வேணும். அது இல்லாமல் அடங்கல் ஏன் நிறுத்தினீங்க அப்படின்னு எங்கள் கிராம நிர்வாக அலுவலர் கேட்டால் மேலிடத்து உத்தரவுன்னு சொல்கிறாங்க. மேலிடத்து உத்தரவு அந்த நகலை கொடுங்கன்னு கேட்டால் வாய்மொழி உத்தரவுன்னு சொல்கிறாங்க. அது எந்த விதத்தில் நியாயம்னு எங்களுக்கு தெரியல. இதுக்காக கண்டித்து தான் இன்றைக்கி 2வது முறையாக நாடாளுமன்ற தேர்தலில் வாக்காளர் அடையாளத்தையே திருப்பி கொடுத்தோம். அது சமாதானம் சொன்னதால் விடுபட்டு போச்சு. இப்போ இன்றைக்கி நாங்கள் கொடுத்தது காரணம், எங்களுக்கு அடங்கல் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் இந்த இடத்த விட்டு எழுந்து போக மாட்டோம். என்னம்மா எழுந்து போக மாட்டோம். அதனால் இதுதான், இதுக்காக தான் போராடுறோம். அதுக்கு நல்ல ஒரு வழி ஏற்படுத்தி கூட சொல்லுங்கள் மாவட்ட நிர்வாகத்தை.